அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் படைப்பினங்களுக்காக வாழாதீர்கள், படைத்தவனுக்காக வாழுங்கள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்கள் இறுதி சடங்கிற்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியுமா? சில மணி நேரங்களில் அழுகை அடங்கிவிடும். உங்கள் குடும்பத்தினர் உணவு அல்லது பானத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில் மும்முரமாக இருப்பார்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் சிலர் காஃபி குடித்து கொண்டே நடப்பு விவகாரங்களை பற்றி விவாதிக்கத் தொடங்குவார்கள். மற்றவர்கள் அவசர நிலை காரணமாக நேரில் வர முடியவில்லை என்று உங்கள் குடும்பத்தினரை ஃபோன் மூலம் அழைப்பார்கள். உங்கள் முதலாளி உங்கள் இடத்தில் மாற்று வேலையாளை தேடுவார். சில நாட்களில் உங்கள் குழந்தைகள் மீண்டும் பள்ளி அல்லது வேலைக்கு சென்று விடுவர். ஏனெனில் அவர்களின் விடுமுறை காலம் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் மனைவி காமெடி படம் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி ஷோ சிரிச்சு பார்ப்பாங்க. இவ்வளவு வியக்கத்தக்க வேகத்தில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். மக்கள் உங்களை அவ்வளவு எளிதாக மறந்து விடுவார்கள். அப்படியானால் நீங்கள் யாருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்டீர்கள். உண்மையில் இருக்கும்போது யாருக்கும் அக்கறை இல்லை. உங்கள் படைப்பாளருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். அவனிடம்தான் நீங்கள் திரும்பிச் செல்ல போகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே நாம் அனைவரும் இந்த உலகத்தில் படைப்பினங்கள் என்ன நினைக்கும் என்று நினைத்து வாழாமல் படைப்பாளனாகிய ரப்புவிடம் நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து படைப்பாளனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னபடி நம் வாழ்க்கையை வாழ்வோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.